Taste the Daily. அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சுங்க கட்டணம் செலுத்தாத அரசு பேருந்தை சுங்கச்சாவடி ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் பயணிகளுக்கும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பெரியசாமியிடம் கேட்கலாம். பெரியசாமி, வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம் அருண் பாண்டியன். சென்னையிலிருந்து சுமார் 50 பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் பாஸ்டாக் உரிய தொகை செலுத்தாததால் கட்டணம் இல்ல அந்த அரசு பேருந்தை சுங்கச்சாவடி ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கட்டணம் செலுத்தாமல் பேருந்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் எரிச்சல் அடைந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் தங்களுக்கு மாற்று பேருந்து வரவழைத்து அனுப்புமாறு தகராறில் ஈடுபட்ட பயணிகளுக்கு மாற்று பேருந்து வரவேற்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். உரிய பயண கட்டணம் செலுத்தி தாங்கள் பயணம் செய்த போதும் சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தாமல் அரசு பேருந்து இயக்கும் நடவடிக்கையால் பயணிகளுக்கு காலதாமதம் ஏற்பட்டதால் கடும் மின்னலுக்கு ஆளாகி வருவதாக பயணிகள் கடும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் அரசு பேருந்து முறையாக பராமரிப்பு இல்லாமலும் விபத்துக்கள் உள்ளாகியும் அரசு பேருந்துகள் சாலை நடுவில் நின்று பல இன்னலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் தற்போது அரசு பேருந்துக்கு முறையாக சுங்க கட்டண வரி செலுத்தாததால் இதுபோல பிரச்சனைகள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக கூறப்பட்ட நிலையில் ஸ்டாலினின் அரசு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கும்பகர்ண தொகுதியிலிருந்து எழுந்து இதுபோல பிரச்சனைகளை உடனடி தீர்வு காண வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அருண் பாண்டியன். விரிவான விவரங்களுக்கு நன்றி பெரியசாமி.